الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமீன்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன்பின். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற பெண்களுக்கான இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை பொறுத்த மட்டிற்கும் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக உலகத்திலே மனிதர்கள் தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் பல உலக தேவைகளுக்காக கழித்து கொண்டிருக்கின்ற போது விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சில சகோதரிகள் மட்டும் அல்லாஹுடைய மாளிகைகளுக்கு வந்து அங்கே நடைபெறுகிற மார்க்க நிகழ்வுகளை காது கொடுத்து கேட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற இந்த நிகழ்வை பொறுத்த மட்டிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய மலக்குமார்கள் வானத்திலே இருந்து இந்த பூவுலகத்திற்கு பறந்து பல இடங்களுக்கும் செல்லுகிறார்கள். இப்படியான மார்க்க நிகழ்வுகள் நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காக. அப்படி நடைபெற்றால் உடனே மற்ற தோழர்களையும் அழைத்து, இதோ இங்கே வாருங்கள் என்று கூப்பிட்டு எங்களோடு கூட மலக்குமார்கள் அமர்ந்து விடுகிறார்கள். அல்லாஹுடைய வேதத்தை படித்து ஒருத்தருக்கொருத்தர் உபதேசம் செய்து கொள்கிற இந்த மார்க்க வகுப்பை பொறுத்த மட்டிற்கும் மலக்குமார்கள் நம்மளோடு கூட வந்து அமர்ந்து விடுகிற மிகப்பெரிய ஒரு சபை. இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், அல்லாஹுடைய ரஹ்மத்து எங்களுக்கு கிடைக்கிறது. மூன்றாவது சிறப்பு, அல்லாஹுடைய சகீனத் அமைதி எங்களுக்கு கிடைக்கின்றது. உலகத்திலே மனிதர்கள் மன நிம்மதிக்காக, மன அமைதிக்காக பல இடங்களுக்கு போய் வருகின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய மாளிகைகளில் ஒன்றில் அல்லாஹுடைய வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு ஒரு சமூகத்தார் இருக்கிற போது அவர்கள் மீது அல்லாஹுடைய அமைதி சக்கீனத் இறங்குகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த ஒரு சிறப்பு, மலக்குமார்களிடத்திலே, வானவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நம்மை புகழ்ந்து பேசுகிறான். இதோ என்னுடைய சில அடியார்கள் உலகத்திலே தங்களுடைய தேவைகள் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய வேதத்தை படிப்பதற்காக, அதில் உள்ள விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக இப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று எம்மை அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள்தான்
இப்படியான இந்த பயான்கள் மார்க்க வகுப்புகளுக்கு கலந்து சிறப்பிக்கிற சகோதரிகள் அதே போன்று சகோதரர்களாக இருக்கின்றோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உபதேசங்களை நாம் ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டுக்கும் அதிகமாக இப்படியான உபதேசங்களை கேட்க வேண்டும். ஏனென்றால் உபதேசங்களை கேட்கிற போதுதான் எங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் கூடுகிறது, அதிகரிக்கிறது என்று அல்லாஹ் பேசுகின்றார். ஈமான் அதிகரிக்க வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய வசனங்களை நாங்கள் கேட்க வேண்டும். ஹதீஸுகளை, குர்ஆனிய வசனங்களை, அது பற்றி பேசுகிற பயான்களை அதிகமாக கேட்கிற போதுதான் எங்களுடைய ஈமான் கூடுகிறது. எனவே இப்படியான இந்த சபைகள் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவை, நமது ஈமானை அதிகரிக்க செய்கிற சபைகளாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற புனிதமான நோக்கில் பல தாய்மார்கள், சகோதரிகள் தொடர்ந்தும் இந்த நிகழ்வுகளுக்கு வருகை தருகிறீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்பிலே தக்வா தருகிற தரஜாக்கள் என்ற அடிப்படையில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய தாய்மார்களே, தக்வா சம்பந்தமாக நீங்கள் பல விடயங்களை அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு மீட்டலுக்காக, ஒரு ஞாபகமூட்டலுக்காக இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மனிதனுடைய உள்ளம் என்பது அது நிமிடத்துக்கு நிமிடம் பல பக்கங்களும் புரளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உள்ளத்தை ஆன்மீக ரீதியில் உறுதியாக வைத்து கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் அல்லாஹுவோடு தொடர்புபட்ட உள்ளமாக இந்த உள்ளத்தை ஆக்கிக் கொள்வதற்கு நாம் பேணி நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் தக்வா. இதற்கு நேரடியாக இறை அச்சம் என்று சொல்லப்படும். இந்த சொல்லுக்கு மொழி ரீதியாக பார்த்தால் தவிர்ந்து கொள்ளுதல், விலகி நடத்தல், பாதுகாத்தல் என்ற பல பொருட்கள் காணப்படுகின்றது. இந்த தக்வா என்ற இந்த சொல்லுக்கு வரைவிலக்கணங்களாக பல இமாம்கள் பல வரைவிலக்கணங்களை சொல்லுகின்றார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹ்வுக்கும், அதாவது அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய விடயங்களுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையில் ஒரு திரையை ஏற்படுத்தி கொள்வது தக்வாவாகும். அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களுக்கும் எமக்கும் இடையில் ஒரு திரையை ஏற்படுத்தி கொள்வது தக்வா. வட்டி அல்லாஹ் ஹராமாக்கின விடயம், அந்த வட்டியின் பக்கம் போகாமல் அப்படியே எம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு ஏற்படுத்தி கொள்கிற திரை தக்வா. அதே போன்று மதுபானம் அருந்துதல், ஆண்களும் சரி பெண்களும் சரி, அல்லாஹ் ஹராமாக்கின விடயம், அந்த பக்கம் போகாமல் தவிர்ந்து கொள்வதற்கு நாம் பேணுகின்ற விடயம் தக்வாவாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் உதாரணமாக கொள்ளலாம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வா என்றால் என்ன என்பது பற்றி வரைவிலக்கணம் சொல்லுகிற போது சொன்னார்கள், அல்லாஹுவை ஒரு மனிதன் பயந்து நடப்பதும், அல்லாஹுடைய வேதத்தின் அடிப்படையில் நல்ல அமல்கள் புரிவதும், கொஞ்சமாக கிடைத்தாலும் அதை கொண்டு போதுமாக்கி கொள்வதும், அதே போன்று மறுமைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதும் தான் தக்வா என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வா என்றால் என்ன என்பது பற்றி சொல்லுகின்ற போது, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பது, அல்லாஹுடைய வேதத்தின் அடிப்படையில் அமல் செய்வது, தனக்கு கிடைப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, அதே போன்று மறுமைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது, இதுதான் தக்வா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துக்கு வந்து போன எல்லா நபிமார்களும்
அடிப்படையாக சில போதனைகளை அந்த மக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று அந்த நபிமார்கள் போதித்த பொதுவான போதனைகளில் இருந்தும் உள்ளது அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், தக்குவாவோடு வாழுங்கள் என்பதும் அவர்கள் சொன்ன ஒரு போதனை. அனிஅபுதுல்லாஹ வத்தகூஹு வ அத்தியூன். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், மேலும் அவனையே அஞ்சி நடவுங்கள், தூதராகி எனக்கு கட்டுப்படுங்கள் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதித்ததாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்து நூஹிலே குறிப்பிடுகிறார். உலகத்திலே மனிதர்கள் நன்மைகள் செய்வதற்கு ஆசை இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் இருப்பதற்கும், உலகத்திலே அதிகமான மனிதர்கள் பாவச் செயல்களில் மூழ்கி இருப்பதற்கும், பாவச் செயல்களை பயமில்லாமல் தைரியமாக துணிச்சலாக வெளிப்படையாக செய்வதற்கும் பிரதானமான காரணம் மக்களுக்கு மத்தியிலே தக்குவா என்கிற விடயம் இல்லாததுதான் காரணமாகும். அல்லாஹ்வை பற்றிய அச்சம் பயம் இல்லாத காரணத்தினால்தான் மனிதர்கள் பாவங்களை பகிரங்கமாக செய்கிற ஒரு சூழல் காணப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்வதற்கு வந்துவிட்டால் தன்னுடைய அந்த பிரசங்கங்களிலே 3 அல் குர்ஆனிய வசனங்களை ஓதி காட்டுவார்கள். நானும் அந்த பயானில் என்னுடைய இந்த உரையின் ஆரம்பத்திலே அந்த 3 வசனங்களையும் உங்களுக்கும் ஓதி காண்பித்திருந்தேன். அந்த செய்தி என்ன? அதிலே முதலாவது அல்லாஹ் சொல்லுகிற விடயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி நடவுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அல்லாஹுவை பயப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல, எப்படி பயப்படணுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மௌத்தாகி விடாதீர்கள். எப்படி ஒரு மனிதன் வாழுகிற போது முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கிற போதும் முஸ்லீமாக மரணிப்பது அவசியமோ அதுபோன்று அவன் தக்குவாதாரியாகவும் இருப்பது அவசியமாகும். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அறிவு அல்லது அவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான கடைப்பிடித்து ஒழுக வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி தான் இறையச்சமாகும். இந்த தக்குவா ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்து சேர்ந்து விட்டால் அவனை யாரும் கண்காணிக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் தானாக நேரத்துக்கு தொழுவான். அதே போன்றுதான் ஒரு பெண்ணிடத்திலே அல்லது ஒரு ஆணிடத்திலே இந்த தக்குவா வந்து விட்டால் அவரை யாரும் கட்டுப்படுத்த தேவையில்லை, தானாக எல்லாம் நடக்கும். நன்மை செய்யணும் என்ற உணர்வு அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்ற அடிப்படையில் வரும். பாவங்களிலிருந்து விடுபடுகிற பக்குவம் அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்ற நான் செய்வதெல்லாம் அல்லாஹ்வுக்காக என்ற இந்த உணர்வை, இந்த பேணுதலான பக்குவத்தை எங்களுக்குள் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதில் அந்த 3 குர்ஆனிய வசனங்களில் இன்னும் ஒரு குர்ஆனிய வசனம், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதே ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அந்த ஆத்மாவில் இருந்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்துதான் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவன் படைத்தான். அவர்கள் 2 பேரிலிருந்துதான் அதிகமான மனிதர்களை அல்லாஹ், ஆண்கள் பெண்கள் என்று அதிகமானவர்களை இந்த உலகத்திலே படைத்தான். எனவே அந்த அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்னுடைய அடுத்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிற அடுத்த வசனம் இப்படி இருக்கின்றது. அதே போன்று 3வது ஒரு வசனத்தை ஓதி காட்டுவார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், விசுவாசிகளே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹுவை பயந்து நேர்மையான வார்த்தையை பேசினால் யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்கள் காரியங்களை அல்லாஹ் உங்களுக்கு சீராக்கி தருவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அவன் மன்னிப்பான் என்று
அல்லாஹுடைய அந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. எனவே இந்த 3 வசனங்களும் பிரதானமாக தக்வாவை வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தலைப்பில் உபதேசம் செய்ய வந்தாலும் பெஸ்ட்டுக்கு முதலாக இந்த குர்ஆனிய வசனங்களை ஓதி காண்பித்து தக்வாவினுடைய விஷயத்தை எமக்கு வலியுறுத்துகிற அந்த நடைமுறையை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த. ஹதீஸுகளிலே தக்வாவை பற்றி வரக்கூடிய செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள். எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிலர் வீட்டிலே இருக்கிற போது அல்லது ஊரில் இருக்கிற போது, பள்ளிவாசலுக்குள் வருகிற போது, நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு மத்தியில் அவருடைய நடைமுறை ஒரு விதமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியேறி போய்விட்டால் அல்லது வெளியூருக்கு போய்விட்டால், பள்ளியிலிருந்து வெளியாகிவிட்டால் அல்லது தனித்து விடுகிற போது சிலருடைய நடைமுறை வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொள்கிற எத்தனையோ பேர்களை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளிவாசலுக்குள் வந்தால் இஸ்லாம் பேசுவதும், கடும் இஸ்லாமியர்களாக தங்களை வெளிப்படுத்துவதும், அல்லது ரமலான் காலத்தில் மட்டும் இஸ்லாம் பேசுவதும், பயான்களுக்கு போவதும், மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்வதும், ரமலான் முடிவடைந்து விட்டால் தொழுகையும் இல்லை, பயானும் இல்லை, குர்ஆன் ஓதுவதும் இல்லை, திக்ருகள் செய்வதும் இல்லை, இரவு தொழுகையும் இல்லை, ஃபர்து தொழுகையும் இல்லை என்று ஆகிவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த. நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள். வஅத்பியா ஸய்யாத்தல் ஹஸனத. நீ ஒரு பாவத்தை செய்தால் அதற்கு அடுத்ததாக அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்வாயாக. தம்ஹுஹா, அந்த பாவத்தை இந்த நன்மை அழித்துவிடும். வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன். மனிதர்களோடு நல்ல முறையில் நல்ல பண்பாடுகளோடு பழகுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, உலகத்திலே மனிதர்கள் சீர்திருந்துவதற்கு இஸ்லாம் அடிப்படையாக சொல்கிற விடயங்களில் இந்த தக்வாவும் ஒன்றுதான். வணக்கங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, ஏன் தொழுகையை நாம் ஏற்படுத்தினோம், ஏன் நோன்பை கடமையாக்கினோம், ஏன் ஜகாத்தை கடமையாக்கினோம், இதற்கெல்லாம் அல்லாஹ் சொல்கிற காரணம், இந்த வணக்கங்களின் மூலம் மனிதர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக ஆகுவதுதான். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லது ஹலகக்கும் வல்லதீன மின் கபுலிக்கும், அவன்தான் உங்களையும் படைத்தான், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களையும் படைத்தான். லஅல்லக்கும் தத்தகூன், உங்களையும் உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களையும் படைத்தானே, அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், இப்படி வணங்குவதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அதே போன்று நோன்பினுடைய நோக்கம் பற்றி எங்களுக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், என்ன நோக்கம்? நீங்கள் இறையச்சமுள்ள அடியார்களாக ஆகுவதற்கென்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே வணக்கங்களினுடைய பிரதான நோக்கமே அல்லாஹ்வை பயந்தவர்களாக ஆகுவதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த கடமைகளை ஆக்கியிருக்கிறான். குர்பானி உலுஹியாவினுடைய நோக்கம் பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, லை யனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் குர்பானியாக உலுஹியாவாக கொடுக்கிற அந்த பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை போய் சேர்வதில்லை. என்றாலும் உங்களுடைய அந்த குர்பானி அல்லது உலுஹியாவை கொடுப்பவருடைய அந்த உள்ளத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அதுதான் அல்லாஹ்வை போய் சேருது. அதான் தக்வா மின்கும், உங்களிடத்தில் இருந்துமுள்ள அந்த தக்வா இறையச்சத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அதுதான் அல்லாஹ்வை போய் சேருகிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அந்த அளவுக்கு
எல்லா வணக்கங்களிலும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது தக்குவாவை. நாம் தொழுவதாக இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக, வட்டியை விட்டு விலகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக, விபச்சாரத்திலிருந்து விலகி நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக என்ற இந்த பக்குவம் எப்போது ஒரு மனிதத்தில் வருமோ அவன்தான் தக்குவாதாரி, முத்தக்கி, பயபக்தியுடையவனாக பார்க்கப்படுகிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த தக்குவாவை ஒரு மனிதன் கட்டாயம் தன்னுடைய வாழ்க்கையிலே பேணி வர வேண்டும். அப்படி வாழுகிற போது அவனுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள், அல்லாஹ்வுடைய பல உதவிகள், பல பாக்கியங்கள் அவனுக்கு கிடைக்கின்றது. அதனால் தான் நான் இந்த தலைப்பு, இந்த பயானுக்கு தலைப்பாக தக்குவா தருகின்ற தரஜாக்கள், அந்தஸ்துகள் என்ற அடிப்படையில் சில விடயங்களை சொல்லுவதற்கு பார்க்கிறேன். அதிலே முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், நெருக்கடிகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடிகள் நீங்க வேண்டுமாக இருந்தால் அவன் தக்குவாவை கடைபிடிக்க வேண்டும். ஆணும் தான் பெண்ணும் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது ஒமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யாரு உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வை பயந்து நடப்பாரோ அவருக்கு ஏற்படுகிற வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடிகளிலிருந்து வெளியாகுவதற்கான வழிகளை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நினையாத புறத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் உணவளிப்பான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்து தலாக்கிலே குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வை பயப்படுகின்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவருக்கு ஏற்படுகிற வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடிகளிலிருந்து விடுதலையை கொடுக்கிறான். நினையாத புறத்திலிருந்து ரிசுக்கு கிடைக்கும். ரிசுக் என்பது வெறுமனே உணவு மாத்திரம் அல்ல, ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆரோக்கியமும் ரிசுக்குத்தான். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வகையான முன்னேற்றங்களும் ரிசுக்கு தான். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். 3 பேர்கள் ஒரு காட்டுப்பாதையால் பிரயாணம் செய்கிற போது திடீரென மழையும் புயல் காற்றுமாக இருக்கிறது. உடனே மூவரும் அருகிலே இருந்த ஒரு குகைக்குள் புகுந்து விடுகிறார்கள். என்ன ஆச்சரியம், இவர்கள் புகுந்ததும் அந்த குகையினுடைய வாயில் பெரிய ஒரு பாறாங்கல்லால் மூடப்படுகிறது. வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். எப்படி வெளியாகுவதென்று பேசிக்கொள்கிறார்கள். இப்படி பேசிக்கொள்கிற போது அவர்களுக்குள் ஒரு கருத்து வருகிறது, நாம் செய்த நற்செயல்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், துஆ கேட்போம், அல்லாஹ் நம்மை அந்த துஆவின் காரணமாக வெளியாக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று பேசிக்கொண்டவுடன் அதில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி கேட்கிறார்கள். அதில் ஒரு மனிதன் கேட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், அதாவது யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய சாச்சாவினுடைய மகள் என்று ஒருத்தி இருந்தார். அவளை நான் மிகவும் அதிகமாக நேசித்தேன். மனிதர்கள் எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவாரோ அதுபோன்று நான் அவளை கடுமையாக நேசித்து அவளோடு விபச்சாரத்திலே ஈடுபடுவதற்கு விரும்பினேன். அப்போது அந்த பெண்மணி எனக்கு சொன்னால், நீ 100 தீனார் பணம் தர வேண்டும், அப்படி தந்தால் தான் நெருங்கலாம் என்று சொன்னதும், நான் மிக என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம், மிக சிரமப்பட்டு அந்த பணத்தை நான் சேமித்து அந்த பெண்ணோடு உறவில் ஈடுபடுவதற்காக அமர்ந்த போது அவள் ஒரு வார்த்தை சொன்னாள், யா அப்தல்லா இத்தகில்லா வலா தஃப்தஇல் ஹாத்தம் இல்லா பிஹக்கிஹி. அப்துல்லாவே, அல்லது அல்லாஹுடைய அடியானே, நீ அல்லாஹுவை பயந்து கொள்வாயாக. திருமணம் என்கிற அந்த அக்து உடன்படிக்கை இல்லாமல் நீ என்னோடு உறவில் ஈடுபடாதே என்று அந்த பெண்மணி சொன்னதும் நான் உடனடியாக அந்த இடத்தை விட்டு எழுந்து விட்டேன். யா அல்லாஹ், அவள் அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்ன காரணத்துக்காகத்தான், உன்னுடைய திருமுகத்துக்காகத்தான் இப்படி பாவம் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தும், சந்தர்ப்பம் கிடைத்தும், அனுமதி கிடைத்தும்
அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அவள் சொன்னால் உடனே நான் அவ்விடத்திலிருந்து நகர்ந்து விட்டேன். இதை உன் திருமுகத்துக்காகத்தான் நான் செய்தேன் என்றிருந்தால் நீ இந்த மலையை, இந்த குகையை, இந்த பாறையிலிருந்து வெளியாக்கி எங்களுக்கு வெளியே போவதற்கு வழியை ஏற்படுத்துவாயாக என்று அந்த மனிதர் கேட்கிற போதும், அதே போன்று 3 பேரும் ஒவ்வொருவரும் தங்களுடைய விஷயங்களை சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்திலும் அந்த குகையின் மீது போடப்பட்டிருந்த அந்த பெரும் பாறாங்கல் வழிவிட்டு அவர்கள் வெளியே வந்த செய்திகளை ஹதீஸிலே சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் அந்த குர்ஆன் வசனமும் சொல்கிறது. ஒமையத்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவருக்கு ஏற்படுகிற நெருக்கடிகளிலிருந்து வெளியாகுவதற்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்கிற விஷயம் இந்த சம்பவத்திலிருந்து புரியக்கூடியதாக இருக்கிறது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இப்போதும் நாங்களும் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக நோய் என்ற அடிப்படையில் அல்லது வேறு வகையான சோதனைகளின் மூலம் பல நெருக்குவாரங்களுக்கு அடிக்கடி நாம் முகம் கொடுக்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ இதுகளுக்கு உண்மையான காரணம் என்னவென்றால், நம்மை நாம் சுய விசாரணை செய்து கொண்டால் விளங்கும். எங்களுக்கு மத்தியிலே இந்த தக்குவா, நான் அல்லாஹ்வை பயப்படுறது காணாம். நான் வட்டியிலிருந்து அல்லாஹ்வை பயந்து வட்டியிலிருந்து விலகணும். நான் அல்லாஹ்வை பயந்து ஹராமான கொடுக்கல் வாங்கல்களிலிருந்து விடுபடணும். நான் அல்லாஹ்வை பயந்து நன்மை செய்கிறதுக்கு முன் வரணும். நிறைய சகோதரிகள் தொழுக விஷயத்தில் அலட்சியம் செய்கிறவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ இந்த சோதனைகளுக்கு என்ன காரணம்? சில நேரம் நான் இந்த தொழுகைகளை சரியா தொழாத்தால் அல்லாஹ் என்ன சோதிக்கிறானோ, அல்லது சதக்காவில் நான் அலட்சியம் செய்கிறதால அல்லாஹ் என்ன சோதிக்கின்றானோ, அல்லது உறவுகளை சேர்ந்து வாழ்கிற விஷயத்தில் நான் பொடுபோக்காக இருக்கிறதால் அல்லாஹ் என்ன சோதிக்கிறானோ என்று நாம் நம்மை சுயவிசாரணை செய்து நமக்குள் இந்த தக்குவாவை வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்குவம் அல்லது ஒரு பண்பாடு எமக்குள் கட்டாயம் வர வேண்டிய, அல்லாஹ்வோடு எம்மை நெருக்குவதற்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தக்குவா நமக்குள்ள இருந்தால் தான் நமக்கு தொழணும் என்ற உணர்வும் ஆசையும் வரும். குர்ஆனை ஓதணும் என்ற உணர்வும் ஆசையும், அதில் இன்பமும் கிடைக்கும். பாவம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் பாவம் செய்யக்கூடிய நண்பர்களை ஒதுக்கி புறந்தள்ளி வாழ்கிற சூழலாம் எப்போ வரும் என்றால் இந்த தக்குவா இருந்தால் தான். எப்போ தொழுறது பாரமாக இருக்குதோ, எப்போ நோன்பு பிடிக்கிறது பாரமாக இருக்கிறதோ, பயான் கேட்கிறது பாரமாக இருக்கிறதோ, நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, குர்ஆன் ஓதுறது, துஆ கேட்கிறது, திக்ர்கள் செய்கிறது பாரமாக இருக்கிறதோ, அப்போ நினைச்சிக்க வேண்டியதான் எங்களிடத்தில் தக்குவா இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது, நான் தக்குவாவிலிருந்து தூரமாகிவிட்டேன். இப்போ சினிமா பாடல்கள், சினிமா படங்கள், நாடகங்கள் அல்லது மியூசிக் இசைகள் அல்லது இது போன்ற ஒருவரை புறம் பேசுவது, கோல் மூட்டுவது, இப்படி மார்க்கத்திலே இருந்து தூரமாக்குகிற இந்த விடயங்கள் எல்லாம், ஹராமான விடயங்கள் எல்லாம் எப்போ நமக்கு ஆசையாக, விருப்பமாக, நிம்மதியை தரக்கூடியது என்று நாம் கருதுகிறோமோ அப்போது நாம் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களிடத்திலே இந்த இறையச்சம் என்கிற விடயம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்று. அடுத்ததாக தக்குவாவை நாம் நமது வாழ்க்கையிலே கடைப்பிடித்து ஒழுகுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத் செய்வதாக அல் குர்ஆன் சொல்கின்றது. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த கிராமவாசிகள் ஈமான் கொண்டு வத்தகவ், அல்லாஹ்வை பயந்தும் வாழ்வார்களாக இருந்தால், தக்வா உடையவர்களாக இருப்பார்களாக இருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை நாம் அருள்வோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்துல் ஆராஃபிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு ஊர் மக்கள் அல்லது ஒரு கிராமத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை சரியா பயந்து நடப்பார்களாக இருந்தால் அந்த மக்கள் மீது அல்லாஹ் பரக்கத்தை வானத்திலிருந்து பூமியிலிருந்து அல்லாஹ் அருளுவதாக அல் குர்ஆனிலே வாக்களிக்கின்றார். அப்போ தக்குவாண்டா என்ன? அந்த ஊரில் வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, அந்த ஊரில் போத வஸ்து பாவனை விற்கிற வாங்குகிற நடைமுறை இருக்கக்கூடாது, அந்த ஊரில்
தொழக்கூடியவர்களாக மக்கள் இருக்கணும், நோன்பு பிடிக்கிறவர்களாக, ஜக்காத்து கொடுக்கிறவர்களாக, சதக்கா கொடுக்கிறவர்களாக, குர்ஆன் ஓதுகிறவர்களாக, இப்படி மார்க்கத்தை பேணி நடக்கிற சமூகமாக இருந்தால் அல்லாஹ் அவர் செய்கிற தொழிலில் பரக்கத்தை ஏற்படுத்துவார். இப்போ நிறைய பேர் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். வியாபாரிகள் சொல்கிறார்கள் வியாபாரம் நடக்குதில்லை, பிஸ்னஸ் முந்தி மாதிரி இல்லை. கடலுக்கு போகிறார்கள் சொல்கிறாங்க கடலில் மீன் படுவதில்லை, கடும் நெருக்கடியாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு தொழில் செய்கின்றவர்களும் தங்களுடைய தொழில்களில் உள்ள அந்த நெருக்கடியான சூழல்களை சொல்கிறார்கள். எல்லாம் இருக்கிறவர்கள் சொல்கின்றார்கள் நோயாக இருக்கிறது, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கிறது, வீடு இருக்குது, நகை இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஆரோக்கியம் இல்லை, சாப்பிட இயலாது, பத்தியமான சாப்பாடுகள், மருந்துகள் என்று அவருடைய காலம். அப்போ இது எல்லாம் கிளியராகி ஒரு நல்ல சூழல் வரணும்னா அதுக்கு பேர் தான் பரக்கத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த மக்கள் அல்லாஹ்வை பயந்த மக்களாக வாழ்வார்களோ வானத்திலிருந்து பூமியிலிருந்தும் அவர்களுக்கு நாங்கள் பரக்கத்துகளை அருளுவோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். அன்பான சகோதரர்களே, ஏன் இந்த அளவுக்கு இந்த தக்குவாவை குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்துகிறது? தக்குவாதாரிகள் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள், பதவியில் உயர்ந்தவர்கள், இவர்கள் அல்ல அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால், உங்களில் யார் அதிகம் அல்லாஹ்வை பயந்து நடப்பார்களோ அவர்கள்தான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த தக்குவாவை நமக்குள் நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும். சிலாக்கள் இருப்பாங்க, பள்ளிக்கு பக்கத்தில் வீடு இருக்கும், பாங்க சொல்கிறது அப்படியே காதில் அடிச்சாப்பில் கேட்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த மனசு வர மாட்டா அவடத்தை போய் தொழுறதுக்கு, அப்படியே பக்கத்தில் காய்ச்சி இருப்பாங்க. சில பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களை பொறுத்த மட்டுக்கும் இஸ்லாம் வீட்டில் தொழலாம்னு சொல்லி, ஆண்களை போல ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிக்கு வரணும் என்ற அவசியமே இல்லை, வீட்டில் தொழலாம். பெண்களுக்கு லீவு வரும் மாத விளக்கு காலங்களில், தொழ தேவையில்லை. இப்படியெல்லாம் சலுகைகள் வழங்கி இருந்தும் அந்த பெண்களில் சிலர், அல்லாஹ் அருள் செய்த சகோதரிகளை தவிர பல பெண்கள் தொழாமல் இருக்கிற மிகவும் கவலையான விஷயம் நமது சமூகத்தில் இருக்கின்றது. எனவே இதுக்கு மெயின் காரணம் தக்குவா தான், இறையச்சம் இல்லாத காரணம். தக்குவாண்டா என்னது? அல்லாஹ் ஒருவன் இருக்கான், நாளை மறுமையில அல்லாஹு தாலாவுக்கு முன்னால நம்ம எல்லாரும் எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்டு அல்லாஹ் ஒவ்வொரு ஆளோடும் நேரடியாக பேசுவான். அல்லாஹ் பேசுகிற நேரம் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தானே நமக்கு மொழியை கற்றுத்தந்தவன். அந்த ரப்பு நம்மளோடு பேசுகிற போது மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார்கள், நேருக்கு நேராக அல்லாஹ் கேட்பான். நமக்கு முன்னால நரகம் இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் அந்த கேள்வி கணக்கிலிருந்து வெற்றி பெறணுமெண்டா இந்த உலகத்தில் பேண வேண்டியது தக்குவாகத்தான். இதை அஞ்சோணும் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில். இப்போ சாதாரணமாக வாகனத்திலே போகிற போது போக்குவரத்து போலீஸார் கையை போட்டு நிப்பாட்டினாலே நடுக்குது. எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தாலும் பதற்றமாக இருக்கிறது. எதுவும் தப்புகள், எதுவும் அதுக்குள்ள தவறுகள் அல்லது நம்மளோட ஆவணங்களில் குறைபாடுகள் இருந்துருமோ என்ற ஒரு அச்சம் வருது. அல்லாஹ்வை பொறுத்த மாட்டிருக்கும் எப்படி என்றால், மலக்குமார்கள் நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் பதிந்து கொண்டிருக்கிறார்கள். ரகீப் அதீத் என்கிற 2 மலக்குகள் மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பதிவு செய்கிறார்கள். நம்முடைய உறுப்புகளே நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். நமது வாய்க்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். வாய்க்கு முத்திரையிட்டு நமது கை நமக்கு எதிராக பேசும், கால் சாட்சி சொல்லும். இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல், நம்முடைய உறுப்பே நமக்கு எதிராக சொல்லுகின்ற, சாட்சி சொல்கின்ற ஒரு நிலவரத்தை சிந்தித்து பாருங்கள். இந்த மாதிரியான நேரத்தில் எப்படி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் பொய்களை சொல்லி தப்பித்து கொள்ள முடியும்? எனவே இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு மனிதன் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருகிற போதுதான் அவனுக்கு வணக்கம் செய்கிற ஆசையும் ஹராமான விடயங்களிலிருந்து தவிர்ந்து கிடைப்பதை கொண்டு போதுமாக்குகிற அந்த பக்குவம் வரும். அதே போன்று அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தக்குவாவினுடைய சிறப்பு அல்லது அதனுள் தரக்கூடிய பாக்கியங்கள் பற்றி குர்ஆனிலே பல இடங்களில், சூரத்து தலாக்கிலே அல்லாஹ்
பல அடிப்படைகளை அதனை விவரித்து சொல்கிறான். ஒரு இடத்திலே சொல்கிறான், ஒமையத்தக்கில்லாக யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடிகளிலிருந்து வெளியாகிற வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதே போன்று யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவருடைய காரியங்களை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுப்பான். யுகஃபிர் அன்ஹு செய்யாத்திஹி, அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே தக்வாதாரிகளுடைய பாவங்களை இந்த தக்வாவின் காரணமாக மன்னித்து விடுகிறான், அழித்து விடுகிறான். அதே போன்று யுஅலிம் லஹு அஜ்ரா, கூலிகளை மிகைப்படுத்தி பல மடங்குகளாக்கி கொடுப்பதாகவெல்லாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த அளவுக்கு சிறப்புகள் இந்த தக்வாவுக்கு இருக்கின்றது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இது ஒரு பக்குவம் தான். எப்படி பொறுமையாக இருக்கிறது, எப்படி மற்ற மனிதரோட இரக்கமாக இருக்கிற அந்த பக்குவம், இதுகளெல்லாம் எங்களுக்கு தெரிந்த விடயம். இவருக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லிடுவோம் சில சந்தர்ப்பங்களில், ஒரு சிலருடைய நடவடிக்கையை பார்த்து, அல்லது சிலரை பார்த்து இவ நல்ல மன்னிக்கிற ஒரு மனப்பாங்குள்ள ஒருவர் அவங்களோட நடைமுறைகளை பார்த்து. இதே போன்றுதான் இந்த தக்குவாவும் அப்படியான ஒரு பக்குவம் தான். பாவம் செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் அந்த பாவத்தை செய்யாமல் விடுறதுக்கு பேர் தக்குவா. வணக்கம் செய்கிறதுக்கான கஷ்டமான சூழலிலும் வணக்கம் செய்கிற அந்த ஆர்வம் தக்குவாவாக இருக்கிறது. சுபவுடைய நேரம், கடுமையான தூக்கம், நிம்மதியாக தூங்கணும் போல உணர்வு, ஆனால் அந்த கஷ்டமான நேரத்தில் எழுந்து உது செய்து கொண்டு தொழுகைக்காக ஒரு மனிதன் புறப்பட்டு செல்கிறான் என்றால் அதுக்கு பேர் தக்குவா. கடுமையான வறுமை அல்லது கடுமையான கடன் நெருக்கடியான சூழல், அந்த நேரத்திலும் வட்டிக்கு பணம் எடுக்காமல், நகையை கொண்டு போய் ஈடு வச்சு அதன் மூலம் பணம் எடுக்காமல் ஒரு மனிதன் தனக்கு அந்த சூழ்நிலைகளை சமாளித்து கொண்டு ஹராத்திலே விழாமல் தன் பிரச்சனையை பார்க்கிறான் என்றால் அதுக்கு பேர் தான் தக்குவா. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லதீன தக்கவ், எவர்கள் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ, இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி, அவர்களை ஷைத்தானிய கோஷ்டியினர் பிடித்து விட்டார்கள் என்றால், ததக்கரு, அவர்கள் உடனடியாக அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்கள். ஃபைதாக முபுசிரூன், அவர்கள் விழிப்படைந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கு தன்னுடைய கூட்டத்தாரோடு அவன் சதி செய்து கொண்டே இருக்கிறான். நமக்கு முன்னால் பின்னால் வலப்பக்கம் இடப்பக்கம் மேலால் கீழால் என்று சதி செய்கிறான், சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறான். எப்படி வர வழிகெடுக்கலாம். அதே போன்றுதான் ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் ஒரு தக்வாதாரியை ஷைத்தானால் வழிகெடுக்க முடியாது. அந்த தக்வாதாரி தொழுவார், நோன்பு பிடிப்பார், ஜக்காத்து கொடுப்பார், சதக்கா செய்வார், குர்ஆன் ஓதுவார், திக்ருகள் செய்வார், வார்த்தைகள் அழகான வார்த்தைகளாக இருக்கும், நேர்மையான வார்த்தையாக இருக்கும். அப்படியான நல்ல மனிதனை ஷைத்தானால் எதுவும் செய்ய முடியாது. ஷைத்தான் தீண்டிவிட்டால் அவர் அலர்ட்டாகி விடுவார், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வார், விழிப்புடன் இருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார். இது தக்வாவுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பும் தக்வாதாரிகளுக்கு கிடைக்கிற ஒரு கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தக்வாதாரிகளுக்குரிய இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், அவர்கள் வணக்கங்களில் எந்த அலட்சிய போக்கும் பொடுபோக்கும் அவர்களுக்கு காணப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹுவை நினைவுபடுத்துவதிலிருந்து அவர்களை பராக்காக்காது, திசை திருப்பாது. வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதிலிருந்தும் தடுக்காது. வ ஈதாஇஸ் ஸக்கா, ஜகாத் கொடுப்பதிலிருந்தும் தடுக்காது என்று சொல்கிறார். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க நாளாந்தம் வியாபாரம் செய்கிறவர்கள், ஏனைய தொழில்கள் செய்கின்றவர்கள். அப்படி இருந்தும் அவங்களோட தொழில்கள் அவங்களோட தொழுகையை தடுக்காது. அவருடைய தொழில்கள் ஜகாத் கொடுக்கிறதுக்கு தடையாக இருக்காது. அவருடைய தொழில்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு தடையாக இருக்காது. என்ன காரணம் தெரியுமா?
யஹாஃபூன யௌமன், அவர்கள் ஒரு நாளை பயப்படுகிறார்கள். அந்த நாள் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அபுசார், உள்ளங்களும் பார்வைகளும் பயப்படுகிற, திக்கி தடுமாறுகிற ஒரு மறுமை நாளை இவர்கள் பயந்த காரணத்தினால்தான் நேரத்துக்கு தொழுகிறார்கள், நேரத்துக்கு சக்காத்து கொடுக்கிறார்கள், திக்ருகள் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்போ தக்குவா இருக்கிற மனிதன் தொழுகையை ஒரு நாளும் விட மாட்டான். தக்குவா இருக்கிற மனிதன் எவ்வளவு செல்வம் புழங்கினாலும் அதுக்குரிய சக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுப்பான். தக்குவா உள்ள மனிதன் அல்லாஹ்வை உரிய நேரங்களில் சாப்பிடக்குள்ள ஓதுற துவாவை ஓதி அவன் சாப்பிடுவான். அதே போன்று தூங்குகின்ற நேரத்தில் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த துவாவை ஓதி, இப்படி சந்தர்ப்பங்களுக்கு அல்லாஹுவை சரியான முறையில் திக்ரு செய்து தன்னுடைய நடைமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வார். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தக்குவாவின் மூலம் அல்லாஹ் நமக்கு கல்வி ஞானத்தை வழங்குகிறான். ஒரு மனிதனுக்கு அறிவு அல்லாஹ் கொடுக்கிறான் தக்குவாதாரியாக அவர் இருந்தார். ஏன் இந்த விடயங்களை சொல்கிறோம் என்றால், நாங்கள் பார்க்கிறோம் சில மனிதர்கள் சந்தர்ப்பத்துக்கு மார்க்கத்தை விட்டு விடுவார்கள், சந்தர்ப்பத்துக்கு தொழுகையை விட்டு விடுவார்கள், சந்தர்ப்பத்துக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்ட வணக்கங்களை விட்டு விடுவார்கள். ஆனால் ஒரு தக்குவாதாரி அப்படி இருக்க மாட்டார். அவர் எங்கே இருந்தாலும், நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற உபதேசத்துக்கு அடிப்படையில் அவருடைய நடைமுறை சரியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகுல்லா வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடவுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு படித்து தருவான், கற்று தருவான். நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். சில மனிதர்களுக்கு, சில மாணவர்களுக்கும் தான், சில மனிதர்களும் தான் அவர்கள் நினையாத அடிப்படையில் அவர்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த கல்வி ரீதியான மாற்றம் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் அவர்களிடத்திலே காணப்படுகிற தக்குவாதான். ஒன்றைக்கு அவருடைய பெற்றோர் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்து கொண்டு தன் பிள்ளைகளுக்காக துவா செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வை பயந்து செயற்பட்டு கொண்டு துவா பிரார்த்தனையோடு இருப்பார்கள். இதனால் அல்லாஹ்வோட கல்வி விஷயத்தை பார்த்து கொள்கின்றான். மலக்குமார்களிடத்திலே அல்லாஹு தஆலா சொன்னான், நான் ஆதம் மனித இனத்தை படைக்கப் போகிறேன் என்று. மலக்குமார்களே ஆச்சரியமாக கேட்டார்கள், யா அல்லாஹ், நாங்கள் உன்னை எந்நேரமும் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி இரத்தத்தை ஓட்டுகிற ஒரு சமூகத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் கேட்டபோது, அல்லாஹ் மனித சமுதாயத்தினுடைய ஆரம்பகர்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அதனை மலக்குமார்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவருடைய அறிவை, ஞானத்தை அல்லாஹ் அங்கே பரீட்சித்து காட்டிய விடயங்களை அல் குர்ஆன் பேசுகின்றது. எனவே தான் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, கல்வி ஞானம் என்பது நானோ நீங்களோ எங்களுடைய கெட்டித்தனத்தால் பெறுகிறோம் என்பதை விட அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு வழங்குகிற ஒரு நியாமத்து, அருட்கொடை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை சரியாக பயந்து நடந்தால் அந்த அறிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று. கல்வி என்பது வெறுமனே நாம் படிக்கிற இந்த பாடசாலை பாடத்திட்டங்கள் மட்டுமல்ல. நிறைய பெரும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்தியா ஒழுங்காக ஓத தெரியாது, அல்லது அத்தஹியாத்து தெரியாது, அல்லது ஆரம்ப தக்பீர் கட்டியதும் ஓதுகிற துவா தெரியாது என்றால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. மறுமையில் இதற்கு விசாரணை இருக்கின்றது. உலகத்திலே நாம் படிக்கிற படிப்புகள் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு, நமது வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்கான முயற்சி தான். ஆனால் மறுமையிலே கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுகிற கல்வி ஞானம் மார்க்க விடயமாக இருக்கிறது. எனவே நாம் என்ன ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, மார்க்க விடயங்களில் நாம் அறிவாளிகளாக இருக்கிறது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, தக்குவாதாரிகளுக்குரிய மற்றொரு சிறப்பு என்னென்றா, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல் கிடைக்கும். மறுமை நாளில் மனிதர்கள், ஆண்கள், பெண்கள் என்று எல்லோரும் அந்த மஹ்ஷர் வழியில் தலைக்கு மேலே சூரியன் கொண்டு வரப்படுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மைல், அந்த ஹதீஸில் வருது, மீல் க மிக்தாரில் மீல் என்று வருகிறது,
இந்த மீலுக்கு 2 கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஒரு சுருமா குச்சியினுடைய அளவு அல்லது மைல், அந்த கிலோமீட்டரை விட கூடுதலாக இருக்கிற அந்த தூரம் அளவுக்கு நமது தலைக்கு மேலே சூரியன் கொண்டு வரப்படும். பாதணி இல்லாமல், உடுப்பு இல்லாமல், ஹத்னா செய்யப்படாமல், ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் அந்த நிலைமையில் இருக்கிற போதுதான் இந்த சூரியன் தலைக்கு மேலே வரும். எந்த அளவுக்கு என்றால் வியர்த்து வியர்த்து அந்த வியர்வை தாங்க முடியாமல் அது வெள்ளமாக மக்களை சூழ்ந்து கொள்ளும். சிலருக்கு கரண்டக்கால் வரைக்கும் வேர்த்து அப்படியே அவரை சூழ வெள்ளம். இன்னும் சிலருக்கு முழங்கால், இடுப்பு, அதே போன்று நெஞ்சு, சிலரை அப்படியே மூழ்கடித்து விடும் அவருடைய தீமைகளுக்கு ஏற்ப. இந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அரசனுடைய நிழலிலே இருந்து 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் வழங்குகிறார். அதிலே ஒரு சாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி அவனை விபச்சாரத்துக்காக அழைக்கிற போது அவர் சொல்லுகிறார், கால இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். இப்படியா நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது, விபச்சாரம் அல்லது வேறொரு பாவம், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அந்த நேரத்தில் அதனை தவிர்த்து நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு அரசனுடைய நிழலை வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அதே போன்றுதான் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளாரிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு மனிதனை அதிகமாக சொர்க்கத்துக்குள்ளே அழைத்து கொண்டு செல்கிற விடயம் என்ன யார் ரசூலுல்லாஹ், என்ன விஷயத்தை செஞ்சால் நாங்கள் கூடுதலாக சொர்க்கம் போகலாம் என்று கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விடயங்களை குறிப்பிட்டார்கள். ஒன்று, தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக், அதிகமாக யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்களோ அந்த தக்வா என்கிற பக்குவத்தை பேணுகிற மனிதர்களும், வ ஹுஸ்னுல் குலுக், நன்னடத்தை, ஒழுக்கம், நற்பண்புகளும் ஒரு மனிதனை சுவர்க்கத்திலே கொண்டு போய் விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தக்வாதாரிகளுக்குரிய வெகுமதி அவர்களுக்கு சுவர்க்கம். சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெறுகிறவர்கள் தக்வாதாரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஸீகல்லதீன தக்கவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, அல்லாஹ்வை பயந்தவர்கள் சுவர்க்கத்துக்கு அணி அணியாக, கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அபுவாபுஹா, அவர்கள் அந்த சொர்க்கத்துக்குள் வந்ததும் அதன் கதவுகள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும், அந்த சுவர்க்கத்தினுடைய காவலாளிகள் அல்லது பொறுப்புதாரிகள் சொல்லுவார்கள், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று. திபுத்தும், வாழ்த்தும் என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்பார்கள். ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், இந்த சுவர்க்கத்துக்குள் நுழையுங்கள், பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர்களை வரவேற்பார்கள் என்று அல்லாஹ் சூரத்து ஜுமரிலே குறிப்பிடுகின்றார். ஆனால் கவலையான விடயம் என்னவென்றால், தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தக்வா வயது வந்தவர்களிடத்திலும் வராமல் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தவருடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று. இந்த 60 வயதை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் மரணித்த பிறகு 60 வயது வரைக்கும் ஒருவருக்கு வாழ்றதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தும் அவர் மரணித்து விட்டு அந்த காலங்களில் தான் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் சொல்கிற சாட்டுக்கள், நியாயங்கள் எடுபடாது என்று ஹதீஸில் வருகிறது. 60 வயசு வரைக்கும் ஒரு ஆளுக்கு வாழ்றதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த காலத்திலேயும் அவர் திருந்தாமல் இருந்து போட்டு திடீரென மௌத்து வந்ததற்கு பிறகு அல்லாஹ்கிட்ட போய் அவர் ஏதாவது நியாயங்கள் சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அந்த நியாயங்கள் பிரயோஜனம் அளிக்காது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்கள் பார்க்குறோம், நிறைய சகோதரிகளும் தான் 50, 60 வயதுகள் போயிருக்கும், ஆனால் அவங்களிடத்தில் மார்க்க ஈடுபாடுகள் இல்லாமல் இருக்கும், தக்குவா இல்லாமல் இருக்கும். அந்த 60, 70 வயசுலேயும் வட்டியை கொடுத்து கொண்டே இருக்கிற, அந்த காலங்களையும் சிறுக்கான விடயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற, அந்த காலங்களையும் ஹராத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற, போதை வஸ்து பாவனை அல்லது திருடுற அல்லது பிறரோடு சண்டை பிடிக்கிற அல்லது தொழாமல் இருக்கிற, ஜக்காத்து அவ்வளோ பெரிய வசதி இருந்து ஜக்காத்து கொடுக்கிறதில்ல என்று எத்தனையோ பாவங்கள் சில மனிதர்கள்
அந்த வயது போன நிலையிலும் மாற்றம் இல்லாமல் எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க, கூடுமே தவிர குறையாது. அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரலையா, அன் தக்ஷஅ குலூபுகும் லிதிக்ரில்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லுபதேசங்களை கேட்டு பயந்து நடங்குவதற்கும், ஒம நஸல மினல் ஹக்கி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற அந்த வேத வசனங்களை கேட்டு திருந்துவதற்கும் இன்னும் நேரம் வரலையா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, வல யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபுல், இவர்களுக்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல இவர்கள் ஆகிவிட வேண்டாம். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மிக நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் அந்த சமுதாயம். அல்லாஹ் வேதங்களை இறக்கினான், அந்த மக்கள் எடுத்து நடக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபதால அலைஹிமுல் அமது, அவர்களுக்கு நீண்ட காலம் வழங்கப்பட்டது. ஃபகஸத் குலூபுஹும், ஆனால் அவருடைய உள்ளங்கள் கல்லாய் போயின. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகளாகவே இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். அவ்வளவு காலம் வாழ்ந்தும் உபதேசங்கள் பிரயோஜனம் அளிக்காத ஒரு சமூகமாக ஆகி போனார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே தாய்மார்களே, சகோதரர்களே, தக்குவா என்பது வார்த்தைகளால் நான் தக்குவாதாரி என்று வார ஒரு சாமான் இல்லை. தக்குவா என்பது உள்ளத்திலே இருந்து வரணும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு பக்குவம் தான் தக்குவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அம்மா வல்லாஹி இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நான் உங்களை எல்லாரையும் விட அதிகம் அல்லாஹ்வை பயப்படுகிறவன், நான் உங்கள் எல்லாரையும் விட தக்குவாதாரி என்று ரசூலுல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் அவங்க கேட்குற துவாக்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன், வத்துகா இறை அச்சத்தை கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தக்குவாவை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையாக செய்து கேட்டார். எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்? நான் உங்களையெல்லாம் விட தக்குவாதாரி என்று தன்னை அடையாளப்படுத்திய ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை தா, யா அல்லாஹ் எனக்கு இறை அச்சத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். என்றால் நாம் எந்த அளவுக்கு நமது பிரார்த்தனைகளில் இந்த தக்குவாவை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்ம எந்நேரமும் இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பயான்கள் உபதேசங்களை கேட்கறதுக்கு கூட மனம் வராத எத்தனையோ தாய்மார்கள், சகோதரிகள், நல்லுபதேசங்களை புறக்கணிக்கிற எத்தனையோ சகோதரர்கள், சகோதரிகள். அல்லாஹ் நம்மிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சொன்ன இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு நானும் நீங்களும் இந்த தக்குவாவை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெறுவதற்கு முயற்சிப்போமாக. நாம் பேசிய விடயங்களை செயற்படுத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.